வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து 11/11/2025ங்க செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூவை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நேற்று யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து 0.8% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P வந்து 1.5% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 2.2% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 3 இண்டெக்ஸுமே சூப்பர் டூப்பர் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குங்க. அண்டு விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 7% கீழே இறங்கியிருக்கு. எதன் காரணமாக இவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவ் ரேலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷட் டவுன் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தது டெம்பரரிலியாக. ஸோ ஜனவரி 2026 வரைக்கும் கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஓட்டை போட்டு சரி ஓகேப்பா ஃபண்டு கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் காங்கிரஸில் முடிவு பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜனவரிக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா அதற்கான முடிவு இன்னும் எட்டப்படல. சில எதிர்க்கட்சி சார்பாக சில டிமாண்ட்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. அதை வந்து ஆளுங்கட்சி ட்ரம்ப் கட்சி வந்து பார்த்திங்கன்னா அதை அங்கீகரிச்சிருச்சுன்னா ஜனவரிக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜனவரிக்கு மேலே பிரச்சனைகள் தொடரும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முதலுதவி பண்ணி அமெரிக்க கவர்மெண்ட்டை பொழைக்க வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட்டெலாம் நம்ம 2 நாள் முன்னாடி பேசியிருந்தோம் நினைக்கிறேன். ஃப்ளைட்டெலாம் டிலே ஆகுது, கேன்சல் பண்ணிட்டாங்க. வீக்கெண்ட் ஃப்ளைட்லாம் கிட்டத்தட்ட 1000 ஃப்ளைட்டுக்கு பக்கமாக கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு பேசியிருந்தோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது பேக் டு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சரியாயிருச்சாமா, நிலைமைகள் சரியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதன் காரணமாக யூஎஸ் மார்க்கெட் 3 இண்டெக்ஸுமே பயங்கர பாசிட்டிவாக முடிஞ்சது மட்டும் இல்லாமல் ஏஐ ஸ்டாக்ஸ் உதாரணத்துக்கு பாலண்டியர் ஏஐ ஸ்டாக் நேற்று 8% ஏறி இருக்குது. AMD 4.5% ஏறி இருக்குது. NVIDIA 5.5%, 5.25% ஏறி இருக்குது. ஸோ டெஸ்லா 3.5%. இந்த மாதிரி வந்து அடித்து புரட்டி கீழே இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர புல்லிஷாக மேலே போயிருக்குங்க. யூஎஸ் ஷட் டவுனுக்கும் ஏஐ பப்புளுக்கும் சம்மந்தமே கிடையாது, இருந்தாலும் மேலே ஏற்றுறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அது ஸ்மார்ட் பண்ணி தங்களுடைய பொசிஷன்ஸை ஆவரேஜ் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. என்ன பண்ணுறது? அதன் காரணமாக இந்த ஸ்டாக்கெலாம் திருப்பி ஆல் டைம் ஹையை தாண்டாமல், யூஎஸ் மார்க்கெட்டும் ஆல் டைம் ஹையை தாண்டாமல் இந்த ஹை இருக்குது பார்த்திங்களா, இதை தாண்டாமல் நம்ம எந்த ஸ்டாக்லையும் எந்த ஏஐ ஸ்டாக்லையும் இந்த யூஎஸ் இண்டெக்ஸ்லேயும் புல்லிஷ் ஆகவே கூடாது. பெரும் பிரச்சனைகள் இருக்குது. சப்போஸ் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒத்துக்கலாம். ஓகே, உண்மையாலுமே இந்த ஏஐ பபுள் அப்படிங்கிறது இன்னும் வெடிக்கிறதுக்கு டைம் ஆகலாம், இல்லை இது பபுளே கிடையாமல் இருக்கலாம், இன்னும் கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஆல் டைம் ஹை தாண்டாத வரைக்கும் நம்ப முடியாது. ஏன்னா ஒரு பயங்கரமான பேரிஷ்னஸில் கீழே விழுந்திருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பேரிஷாக மாறி இருக்குது. ஆல் டைம் ஹை தாண்டா புல்லிஷ், அது வரைக்கும் அவன் பேரிஷாக கீழே விழுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரிவர்சல் வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த நியூஸ் எல்லாம் எப்படி மேனிபுலேட் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிருக்கும். 2-3 நாள் முன்னாடி உலகமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஹைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏஐ பபுளாமான்னு சம்மந்தமே இல்லாமல் இப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் ஷடவுனுக்கும் ஏஐக்கு என்ன சம்மந்தம்? ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் அதை வச்சு மார்க்கெட்டை மேலே ஏற்றுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க்குங்க. நான் எப்பப்போலாம் ஒரு நியூஸை வச்சு சொல்கிறேனோ மோஸ்ட்லி அதை நம்பாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லுவேன். ஸோ திருப்பியும் அகைன் நான் வந்து அதை ரிப்பீட் பண்ணுறேங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் சில பல நியூஸ்கள் இருக்குது. எஸ், இது நான் முன்னாடியே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போச்சு. அடுத்துங்க இந்தியா ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 5.2% செப்டம்பரில் கம்மியாக இருக்குமா. முக்கியமாக உமன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்தியாவோட எக்கனாமிக்கு பாசிட்டிவான விஷயம். அதுக்கப்புறம் இதுங்க, ட்ரம்ப் சேஸ் யூஎஸ் கெட்டிங் க்ளோஸ் டு ரீச்சிங் அ ட்ரேட் டீல் வித் இந்தியா. ரஷ்யன் ஆயில் வாங்குறது மட்டும்தான் எங்களுக்கு இந்தியாவோட பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு. அவங்க மேசிவாக அதை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக எப்போ வேணாலுமே வந்து இந்த ட்ரேட் டீல் வந்து முடிகிறதுக்கு ரொம்ப சீக்கிரமான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மை ஃப்ரெண்டு நரேந்திர மோடி நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டரை வேறு வந்து பாராட்டி தள்ளியிருக்காரு. புலி வருது பேசிக்கிட்டே இருக்கான், பாம்பை வெளியே விட மாட்டேறேங்கிற மாதிரி அடிக்கடி ஏதோ பேசிகிட்டே இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ட்ரேட் டீல் முடிஞ்சால் நல்லது தாங்க. அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காங்க. இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட எம்டி வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க, இதன் காரணமாக ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு போனாங்கன்னா அது பீரிஷான விஷயம் தான். ப்ரைஸில் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். அடுத்துங்க, இது வேறு நான் பார்த்தேன். ஸோ இந்த யூஎஸோடைய டேரிஃப் வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால இந்தியன் டெலிகேட்ஸ்லாம் வந்து மாஸ்கோ ரஷ்யாவில் போய் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா சொல்கிறாங்க. யூஎஸ் கவர்மெண்ட் வந்து டேரிஃப் ரிலீஃப் பண்ணுது அப்படின்னா எதுக்கு ரஷ்யாவில் போய் பேச்சுவார்த்தை நடத்தணும்? இந்த நியூஸும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்திருக்கு. கனெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ட்ரம்ப் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அதன் காரணமாக அது வரைக்கும் முயற்சி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க போல் இருக்குது. இப்படி ஏதாவது ட்ரேட் டீல் சைன் ஆச்சுன்னா இதை பார்த்து நீயா ரஷ்யாவோட டீலை போட்ட, அப்போ நான் உன் மேலே டேரிஃப் நீக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொன்னிடுற அந்த பைத்தியம் என்ன ஒதுக்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு நியூஸும் இருக்குது. அண்டு இன்னொரு முக்கியமான நியூஸுங்க, இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படிங்கிறவங்க நிஃப்டியை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஓவர் வெயிட் அப்படின்ட்டு. 2026 29,000 வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது 25,000 இருக்குது. 29,000னா ஆக்சுவலி 2020 ஒரு வருஷம் தான். அடுத்த டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா
ப்ரைஸ் வந்து 29க்கு போகும். 29 அப்படிங்கிறது நியர்லி வந்து ஒரு 12% இருக்கும் போல இங்கேருந்து வெறித்தனமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 13-14% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை இன்றைக்கி ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று வந்து மார்கன் ஸ்டான்லி சென்செக்ஸ் வந்து 96,000க்கு போகும்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இவங்க வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து 29,000க்கு போகுன்றாங்க. பார்ப்போம் போகுமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அடுத்து நம்ம அப்படியே குளோபல் மார்க்கெட் இவ்வளோ நியூஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இப்போ கரண்ட்டாகவுமே வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிக்கி பாசிட்டிவ், ஆஸ்திரேலியா ஃப்ளாட்டாக இருக்குது பட் பாசிட்டிவாக இருக்குது. தைவான் மட்டும் பியரிஷாக இருக்குது, கொரியா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஐ திங்க் யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தாங்க இருக்குது. முக்கியமாக ஃப்ரான்ஸ்லாம் 1.85% பாசிட்டிவாக இருக்குது. அது லோக்கல் நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி குளோபல் கியூஸ் இன்றைக்கி மார்னிங் வந்து சூப்பராக தான் இருக்குது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இவன் மட்டும் சோபிக்க மாட்டேங்கிறான். நேற்று இதே மாதிரி தான் இருந்தான். ஒட்டுமொத்த உலகமும் பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்துலையும் இவன் பெரிய கேப் அப் காட்டல. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். பட் அஸ் ஆஃப் நோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேப் அப்லாம் இல்லாமல் ஒரு 30 பாயிண்ட் மாதிரி கேப் அப் இண்டிகேட் ஆகிட்டு இருக்குங்க. மேபி இது வந்து 9 மணிக்குள்ளே இன்னும் குளோபல் கியூஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அஸ் ஆஃப் நோ 30 பாயிண்ட் தான். இப்போ நம்ம டெரிவேட்டிவ் டேட்டா பார்த்துடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. பட் சேஞ்ச் இன் ஓப்பன் ட்ரெஸ்ட் சுத்தமாக கிடையாது. அதனால் இது நம்ம வந்து ஒரு சின்ன குட்டியூண்டு ஒரு 5% ஆர் 1% பாசிட்டிவ் சைனாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்துங்க ட்ரெண்டிங் ஓயை பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடேவும் புல்லிஷாக தான் இருக்குது, பொசிஷனலாகவும் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் பையர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுதுங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் டெஸ்ட் எக்ஸ்பைரி எனக்கு இது மிக முக்கியமான டேட்டா. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா காலில் நியூட்ரலாக தான் இருக்காங்க. நேற்று அப்படி தான் இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6% அதிகமாக புட் ஆப்ஷன் பை பண்ணி பியரிஷாக இருக்காங்க. அண்ட் ப்ராப் ட்ரேடர்ஸுங்க. ஸோ ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23%, 24% கால் ஆப்ஷனை 1% அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷனை 2% அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. ஸோ கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி இவங்க வந்து பியரிஷான ஒரு பொசிஷனில் தான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பைரிஸ் எப்பப்பெல்லாம் வந்து இந்த ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன் சைடு வந்து செல் பண்ணி பியரிஷாவோ, அதாவது புட் ஆப்ஷனை செல் பண்ணி புல்லிஷாவோ இல்லை கால் ஆப்ஷனை செல் பண்ணி பியரிஷாவோ இருக்காங்களோ அந்த எக்ஸ்பைரியில் மார்க்கெட் வந்து இவங்க டைரெக்ஷன்லேயே தான் நான் போய் பார்த்துருக்கேன். ஸோ புட் சைடு வந்து வெறித்தனமான ஒரு பியரிஷ்னஸ் இல்லை, வேறு 2% தான் இருக்குது. பட் கால் பர்சன்டேஜ் 1% அதிகமாக இருந்தாலும் இதை நான் சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்குறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து பேரிஷான பொசிஷனாக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வீக்லி எக்ஸ்பைரி மோஸ்ட்லி அந்த ப்ராப் ட்ரேடர்ஸோட இதில் தான் முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணி புல்லிஷான பொசிஷனை தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஃப்ஐஏ வந்து கண்டினியூஸாக ஷார்ட் அடிச்சிட்டே தான் இருக்காங்க. நேற்றை விட பெருசாலைனாலும் கொஞ்சமாக ஷார்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 13%. நேற்று 13.80 நம்ம இருந்துச்சு நினைக்கிறேன். இன்றைக்கி 13 இருக்குது. ஸோ 87% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போது நிஃப்டியோடைய அனாலிசிஸ்க்கு வந்துடலாம். ஸோ நிஃப்டி முதல்ல நம்ம சிபிஆர் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்ட்ராடேவோட ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஆரோட ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டர் கிடையாதுங்க. ஸோ சிபிஆரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே முடிஞ்சிருக்கு. R1க்கு மேலே முடியல. R1க்கு மேலே முடிஞ்சிச்சுன்னா சூப்பர் டூப்பர் பாசிட்டிவ்னு சொல்லிடலாம். பட் முடியல. பட் விர்ஜின் சிபிஆர் வந்ததே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ ப்ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இன்றைக்கி மார்க்கெட் கீழே விடும்போது 25,472 25,434 வரைக்கும் மிக மிக முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே சிபிஆர் அப்படிங்கிறது இன்றைக்கி ட்ரெண்டிங் டே நேரோ சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ட்ரெண்டிங் டே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஹை போட்டால் மேலே போயிடும், லோயர் லோ போட்டால் கீழே போயிடும். ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டா நல்லா மேலே போயிடும், ப்ரீவியஸ் டே லோவை தாண்டா நல்லா கீழே போயிடும். ஸோ எதர் சைடு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு ட்ரெண்டிங் மூவ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான் இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் நமக்கு சொல்லுது. ஆனால் இந்த இடத்துல தான் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி விர்ஜின் சிபிஆர் வந்து நிற்குது. சப்போஸ் இன்றைக்கி ப்ரைஸ் லோயர் லோ போட்டு கீழே போனாலும் இந்த விர்ஜின் சிபிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது, வெறித்தனமான பவர் இருக்குது. அப்படிங்கிறதுனால கீழே ட்ரெண்டிங் டே வந்துச்சுன்னா தேர் வில் பி லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அட் த சேம் டைம் மேலே ட்ரெண்டிங் டே வந்துச்சு அப்படின்னா 650 தாண்டிச்சுன்னா மேலே விர்ஜின் சிபிஆரில் எதுவும் கிடையாது. ஸோ அஸ் பர் சிபிஆர் ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டிடுச்சுன்னா நல்லது ஒரு ரேலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எம்சியுடைய ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டுக்குள்ளே போயிடுவோம். லிக்விடிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா ப்ரீவியஸ் டே ஹைலோ 2 கிட்டேயுமே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது 502 25,502 அண்ட் ஹைங்கிறது 25,653.
இது ரெண்டும் மிக முக்கியமான லிக்விடிட்டி லெவல்ஸ். அதை விட்டிங்கன்னா கீழே 318 தான் வந்து 1 ஹவர், நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் தான் எடுத்திருக்கேன், ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேம் எடுக்கல. ஏன்னா நிறையா கோடுகள் வருது உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக நான் 1 ஹவரில் பெர்ஸ்பெக்டிவில் பேசுகிறேன். கீழே 318, மேலே 802. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான லிக்விடிட்டி, ரீட்டைல் ட்ரேடர்ஸோட லிக்விடிட்டி இருக்குது இடங்கள். அதே சமயத்தில் இன்ட்ராடே அப்படின்னு வரும்போது ப்ரைஸுக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது 553லேருந்து 454 வரைக்குமே நல்லதொரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது 1 ஹவர் டைம் ஃப்ரேமுடைய ஒரு ஆர்டர் பிளாக் மேனிப்புலேஷன் நடந்த இடம். இதுக்கு ஒரு மிகப்பெரிய ரேலி வரதுக்கு முன்னாடி மேனிப்புலேஷன் நடந்த இடம். மோஸ்ட்லி இது ஒரு சப்போர்ட்டாக, இந்த ஜோனே சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மேலே போகும்போதும் ஈவன் தோ ப்ரீவியஸ் டே ஹையத்தானா ஒரு நல்ல ரேலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலுமே 700க்கு மேலே, 700லேருந்து 780 வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்மார்ட் மணி கான்செப்டே ஒரு ரிவர்சலை கேட்ச் பண்ணுற கான்செப்ட் அப்படிங்கிறதுனால எல்லா நாளுமே நம்மளால் ரிவர்சல் ஏரியாவை ஸ்பாட் பண்ண முடியும். பட் அங்கே போய் ப்ரைஸ் வந்து ரிவர்சல் சைன்ஸ் ஒரு ரியாக்ஷனை கொடுத்தா தான் அது ரிவர்ஸ் ஆகும், இல்லைனா கண்டினியூவாக அது மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே ரிவர்சல் சைன் வந்தால் தேர் குட் பி அ ரிவர்சல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம சிபிஆர் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துடலாம். நேற்று பெருசாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் சோவிக்கலை, பெரிய ட்ரெண்ட் அப்படிங்கிறது வரல. இதுலேயும் உங்களுக்கு விர்ஜின் சிபிஆர் ஒரு அவுட் சைட் சிபிஆர் கன்சாலிடேஷன், ஸோ கன்சாலிடேட் ஆயிடுச்சு, விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ புல்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க அப்படிங்கிறது இது இண்டிகேட் பண்ணுது. அண்டு இன்றைக்கான சிபிஆருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேரோ சிபிஆர் தான் பேங்க் நிஃப்டிக்கும் வந்திருக்கு. ஸோ போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நேரோ சிபிஆர் வந்து கீழே ஒரு சப்போர்ட் வேறு, பெரித்தனமான ஒரு சப்போர்ட் ஜோன் வேறு ஃபார்ம் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே. ஸோ இங்கே வந்துச்சுன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே ஹை, ஸோ ப்ரீவியஸ் டே ஹைங்கிறது க்ரூஷியலுங்க ரெண்டுக்குமே. ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டா பேங்க் நிஃப்டிலையுமே நல்லது ஒரு ரேலி அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் டே ஹையை தாண்ட விடாமல் இந்த ப்ராப் ட்ரேடர்ஸ் ஏதாவது பண்ணுறாங்களா, அவங்க வந்து மார்க்கெட்டை இன்றைக்கி மேனிப்புலேட் பண்ணி ஒரு ட்ரெண்டிங் டே வராமல் தடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கலாங்க. அண்ட் நேற்று யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்ததுனால மோஸ்ட் ஆஃப் த கிரிப்டோஸ் இப்போவுமே குளோபல் கியூஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால கிரிப்டோஸ் எல்லாம் கொஞ்சம் கையிலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது, எல்லா கிரிப்டோஸுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் க்ரூட் ஆயில் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு பயங்கரமான இந்த ஜோனில் சுற்றிக்கிட்டான், அக்குமுலேஷன் ஆரம்பிச்சிட்டான். ஒரு பெரிய ட்ரெண்ட் அப்படிங்கிறது இல்லை. இப்போதைக்கு மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது, மேலே தான் போகணும், அதுக்கான எந்த சைனையும் காட்டாமல் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த ஹையை தாண்டினா 60.51 தாண்டினா தான் இப்போதைக்கு அவன் மேலே போவான் அப்படிங்கிறத நம்ப முடியும். அது தாண்டப்படாத வரை தேர் வில் பி நோ ஹோப்புங்க. அடுத்து கோல்டுங்க. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்டிங் மூவை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து ஒரு அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் தான். ஸோ நிறைய பேர் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடப்பீங்க, பட் கீழே லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணாமல் தான் அது போயிருக்கு. ஸோ அதன் காரணமாக இது மேனிப்புலேஷன் தான். கோல்டு ஒரு ட்ரெண்டிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுனால லிக்விடிட்டி எடுக்காமையே மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்டை பல முறை கொடுத்துருக்கோம். ஸோ கோல்டை மட்டும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும். அந்த விதத்தில் தேர் வில் பி நோ ரிவர்சல் சைன்ஸ் அஸ் ஆஃப் நவ். இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4140 அப்படிங்கிறது இந்த பாக்ஸையும் தாண்டி மேலே போச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த பாக்ஸ் தான். ஸோ இவ்வளோ தூரம் ரொம்ப ஈஸியாக அது கடந்து போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. போகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட்லி நல்லது ஒரு 40லேருந்து ஒரு 50-60 பாயிண்ட், ஏன்னா எல்லா குளோபல் கியூஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் நிஃப்டியில் இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் டே ஹையத்தானா நல்லது ஒரு ரேலி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மேலே புல்லிஷாக பார்ப்போம், வருமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா மென்டார்ஷிப் ப்ரோக்ராமே ஜாயின் பண்ணிக்கலாம். பிடிடி ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் இதோட இந்த வீடியோவே நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனல் கொண்டு வந்து சேர்க்கும். அண்ட் தேங்க்யூங்க.